அதாவது ரிசர்ச் நிறைய பேர் டாக்டரேட் பண்ணியிருப்பீங்க. உங்க இதுலயே வந்து பிஹெச்டி முடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்புறம் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இது வந்து ஒரு அகாடமிக் ரிசர்ச். ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கு நான் சில இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெஃபினேஷன் குடுப்பேன். அது நிறைய புரொஃபசர்ஸ்க்கு அங்க புடிக்கும் அவங்களுக்கு. ரிசர்ச்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய படிக்கிறது சார். நிறைய ரீசர்ச் திருப்பி திருப்பி படிச்சு அதுல இருந்து இது பண்றதுதான் ரிசர்ச். இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் ரிசர்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய டெஃபினேஷன் எ சயின்டிஃபிக் என்கொயரி. இது இன்னொரு இடத்துல ஒருத்தர் வேற மாதிரி சொல்லியிருக்காரு. சயின்டிஃபிக் என்கொயரி. என்கொயரிங்கிறது ஒரு கேள்வி. ஹவ், வாட், வேர். அதுதான் சயின்டிஃபிக் என்கொயரி இன்டு ஃபினாமினா. ஃபினாமினா இல்லாம கூட இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து உங்க அசிஸ்டன்ட் பிரின்சிபல் கேட்டேன், டாக்டர் ஜாய்ஸ். யார் யார் வராங்க? காமர்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷ் இருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காங்க, எம்எஸ்டபிள்யூ இருக்காங்க. சயின்ஸ் இல்லை. ஆனா சயின்ஸ்ல நிறைய பிரயோஜனமா இருக்கும் நான் பேசுறது. பட் டசன்ட் மேட்டர். எ சயின்டிஃபிக் என்கொயரி இன்டு ஃபினாமினா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். கொரோனா வைரஸ், கோவிட் வந்தது. கொரோனா வைரஸ் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்தது, இதெல்லாம் ரிசர்ச் பண்றாங்க. சயின்டிபிக் என்கொயரி, இட்ஸ் ரிசர்ச். இந்த ரிசர்ச்சை வந்து நம்ம அகாடமிக்காக ஒரு ரிசர்ச் பண்றோம். அகாடமிக்னா எனக்கு டிகிரி வாங்கணும் சார் அப்படிங்கிற ஒரு பிஹெச்டி வாங்குறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்றோம். அதுல சில கன்ஸ்டன்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்க முடியாது. ஏதோ காமர்ஸ் இருக்கவங்க பேங்கிங் பத்தி படிப்பாங்க, அல்லது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தி படிப்பாங்க. எம்எஸ்டபிள்யூல இருக்கவங்க ஒரு லேபர் லா பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்வாங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இப்படி நிறைய டாபிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் இங்கிலீஷில் இருக்கவங்க லிட்ரேச்சரை ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்குது ரிசர்ச். பட் அகடமிக் ரிசர்ச்சில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தியரியை படிக்கிறோம். தியரிங்கிறது என்னது? அது ஒரு ப்ரிடிக்ஷன் தான் தியரி. ஃபேக்ட்ங்கிறது என்னது? ஃபேக்ட்னு கேட்டிங்கன்னா ஒரு எம்பிரிக்கலி வெரிஃபையபிள் ஆப்சர்வேஷன். ஃபேக்ட் கூற்றும்பாங்க தமிழில். தியரிங்கிறது நமக்கு தியரிங்கிறது சொன்னால் எல்லாத்துக்கும் புரியுது. கூற்று, அதாவது ஃபேக்ட். இதை வச்சு தான் நம்ம ரிசர்ச் பேஸ் நம்ம உண்டு பண்ணுறோம். ஸோ இதில் அகடமிக்ல நான் கன்ஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதத்துக்குள்ள முடிக்கணும். பிஹெச்டி 3 வருஷம். என்னுடைய பிஹெச்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. கடைசி எக்ஸ்டென்ஷன் தான் வாங்கினேன் 7 வருஷம். இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணேன், டீச் பண்ணிட்டு இருந்தேன், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தேன். ஸோ அகடமிக்காக நம்ம முடிச்சிடுறோம். ஒரு தீசிஸ் வாங்கிடுறோம், ஒரு பிஹெச்டி வாங்கிடுறோம். ஆனால் அது ஒரு லைசன்ஸ். ஒரு 6 மாதத்துக்குள்ள முடிக்கணும். எம்ஏ ப்ராஜெக்ட் 1 மாதத்துக்குள்ள முடிக்கணும். பிஹெச்டி ப்ராஜெக்ட் 3 மாதத்துக்குள்ள முடிக்கணும். அப்படிங்கிறதுனால நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் அப்படி போகும். ஸோ இந்த மாதிரி டெசர்டேஷன்ஸ் எல்லாம் பிஹெச்டி இஸ் அ லைசன்ஸ். மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கணும் இட்ஸ் அ லைசன்ஸ் ஃபார் யூ டு டூ ஃபர்தர் ரிசர்ச். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்க ரிசர்ச் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் R&D இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நான்லாம் படிக்கும்போது செல்ஃபோன் கிடையாது. நான் ஹைஸ்கூல் பையனாக இருக்கும்போது செல்ஃபோனும் பார்த்ததில்லை. டிகிரி ஜாயின் பண்ணி செல்ஃபோன் ரொம்ப நாளாக பார்க்கல. நான் ஜூனியர் லெக்சரராக இருக்கும் பொழுது தான் செங்கல் மாதிரி ஒரு பெரிய செல்ஃபோன் நான் பார்த்தேன். ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் ரிசர்ச். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். The research should emerge out of innovative and creative thinking. இதில் வந்து an insight into research methodology. அடுத்த ஸ்க்ரீன் போடுங்க பார்ப்போம். அடுத்த ஸ்க்ரீனில் என்ன போட்டிருக்கேன்னா, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் நிறைய பேர் நிறைய ஆப்ஜெக்ட் மேலே இருந்து விழுகும். அது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. என்னடா இவ்வளோ ஹைட்ல இருந்து விழுகுது. நான் இதை இந்த நீட் எக்ஸாம் பசங்களுக்கு நான் டீச் பண்ண அப்போ இந்த மேட்டர் சொன்னேன். அவங்க பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு
பால்னு வச்சுக்கோங்க. பால் இவ்வளோ ஹைட்ல இருந்து இப்படி விழுகுது. இது நிறைய பேர் பார்த்துருப்பான், டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்ல இருந்து விழுகுறது. பட் அதை வந்து ரொம்ப துல்லியமா பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டன், சார் ஐசக் நியூட்டன். அவரு தான் வந்து இந்த எர்த் கிராவிட்டி கண்டுபிடிச்சார். எல்லாம் பார்த்துருப்பாங்க நிறைய பேர். பட் அவருக்கு ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஒரு இன்சைட் போச்சு. நம்ம வந்து ஏன்டா இவ்வளவு ஹைட்ல விழுகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு அவருக்கு ஒரு ஐடியாஸ் வந்தனால கிராவிட்டி கண்டுபிடிச்சார். நிறைய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலின் கண்டுபிடிச்சவர் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஃப்ளெமிங் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி யூ நோ தட் ஆன்சர். பட் அவர் என்ன பண்ணாருன்னா லேப்ல அவருடைய அசிஸ்டண்ட்டை அந்த டிஷ்ஷை க்ளோஸ் பண்ண சொன்னார். ரிசர்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண மறந்துச்சு. அது க்ளோஸ் பண்ணாதனால ஒரு ஒயிட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த ஒயிட் ஃபங்கஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போனவர் அதுதான் வந்து பென்சிலினை கண்டுபிடிச்சார். ஒயிட் தெரியாம மூடி வைக்காம வச்சனால ஒயிட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சு. அதனால பென்சிலினை கண்டுபிடிச்சார். அந்த கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி இது ஒரு பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ். இப்படி ஒரு கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கண்டுபிடிச்சவங்க எல்லாம் காமன் மென். அதுதான் அந்த பாரத பிரதமர் வேலை வாய்ப்புல சொல்லுவேன். காமன் பீப்புள். ஒன்றும் படிக்க அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாதவன், ஒரு ஸ்கூல்ல அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவன், ஸ்கூலுக்கு போகாதவன், இவங்க தான் நிறைய கண்டுபிடிப்புகள் படிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீட்டிங்ல என்னைய சூப்பரண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் பேச சொன்னார். 5 minutes. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஒரு 100 பேர் இருந்தாங்க, 100-150 பேர். டாக்டர் கிறிஸ்டோபர் ஒரு 3 minutes உங்க இன்சைட்டை கொடுங்க அப்படின்னா. ரிசல்ட் வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டுருந்தாங்க. பசங்க நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன ஒரே கருத்து, ஐன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து ஸ்கூலுக்கே போனது கிடையாது. ஸ்கூலுக்கு ட்ராப் அவுட் அதிகமாக போகிறது. அவர் ஸ்கூலுக்கு போகல. டீச்சர்ஸ் எல்லாம் அவனுக்கு பிடிக்காது, வரவே மாட்டான் அவன் ஸ்கூலுக்கு. ஆனால் அவன் வயலினிஸ்ட். பட் இவனை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ட்ராப் அவுட், ஸ்கூல் ட்ராப் அவுட்னு தெரியும், போகாமல் நிறுத்திட்டான். பட் ஐன்ஸ்டைன் வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்ல அவருடைய ஒரு பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பு. அவர் தான் வெலாசிட்டி ஆஃப் லைட் கண்டுபிடிச்சார். உலக உருண்டைன்னு கண்டுபிடிச்ச ஆளு. சயின்ஸுக்கே நான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க வேணாம். ஸ்கூலுக்கு போனாரா? இருக்காரு, போயிருந்திருக்க மாட்டார். ஸ்கூலுக்கு போகல அவரு. இப்ப நாங்கெல்லாம் உங்க லெக்சரை கேட்டுட்டு இருக்கோம் சார். இந்த தியரி தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவல்யூஷன் தியரி. இப்ப மாஸ்லோ தியரி, காமர்ஸ் படிக்கிறீங்க, இந்த மாதிரி தியரிஸ் இருக்கு. இந்த தியரியை எப்படி ப்ரூவ் பண்றது? அதுக்கு நீங்க ஸ்டடி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப் பண்றீங்க, ஒரு கொஸ்டினர். அதான் வந்து சைக்கலாஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், கொஸ்டினர். அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டினர் வேலிடிட்டி இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல கொஞ்சம் பெருசா போட்டீங்கன்னா இருக்கும். இப்போ வைரஸ், ஹியூமன் வைரஸ் இருக்கு, HIV, அதே மாதிரி கொரோனா வைரஸ். இந்த வைரஸ்ல அதே மாதிரி ஹியூமன் பாடியில் வரக்கூடிய வைரஸ், கம்ப்யூட்டர்ல ஒரு வைரஸ் வருது. ரிசர்ச். இந்த கம்ப்யூட்டர் வைரஸ் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பேசிக். நீங்க ஒரு டிஸ்க் போட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் வைரஸ் உங்களுக்கு சரியாயிருக்கு. பட் அந்த வைரஸை எப்படி நம்ம இன்னும் அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அது ஃபியூச்சர் ரிசர்ச். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கே அமெரிக்காவில் எல்லாமே க்ரோம் புக்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க சின்ன சின்ன லேப்டாப் மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாமே நோட்ஸ் எல்லாமே இப்போ டீச்சர் வந்து லெசன் பிளான்ஸ் எல்லாமே அந்த இதில் போட்டுருவாங்க. அதுக்குள்ள அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. கண்டுபிடிப்புகள். ப்ரொமோத்தியன் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் தான் டீச்சர் டீச் பண்ணுறாரு. நம்ம எல்லா காலேஜ்லையும் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரொமோத்தியன் போர்டு, ரைட்? அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சயின்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்து காமர்ஸில் என்ன பண்ணுறது சார்? பார்த்தீங்கன்னா காமர்ஸில் ஸ்மால் சேவிங்ஸ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மால் சேவிங்ஸில் ரிசர்ச் பண்ணலாம். இந்த ரிசர்ச்சுக்கும் போது ஒரு கொஸ்டினர் உண்டு பண்ணணும். அந்த கொஸ்டினர் வேலிடாக இருக்கணும். சிலது டெஸ்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அது இன்ஸ்ட்ருமெண்ட், அது பேர் மெஷரிங் ஸ்கேல். ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருப்பான், அதை அவனே டெஸ்ட் பண்ணி வேலிடிட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸ்மால் சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
காமர்ஸ் நீங்கள் படிக்கணும். கண்ட்ரியோட எக்கானமி ஸ்மால் சேவிங்ஸ்ல அமைஞ்சிருக்குது. இப்போ ஃபேமிலிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு ஃபேமிலியில் 2 பேர் ஒர்க் பண்ணுவான், அடுத்த ஃபேமிலியில் 2 பேருக்கு வேலை இருக்காது. இன்னொரு ஃபேமிலி எடுத்தீங்கன்னா 2 பேர் கவர்மெண்ட் பென்ஷனர், இன்னொரு ஃபேமிலி எடுத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் கவர்மெண்ட் பென்ஷனர், இன்னொரு ஃபேமிலி எடுத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வேலை இல்லை. இதுதான் நம்ம எக்கானமியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். நிறைய பேர் கேட்கலாம், சார் இந்தியா நல்லா பண்ணுது சார், எங்களுக்கெல்லாம் 1.5 லட்சம் சம்பளம் சார், நாங்கெல்லாம் பெரிய பெரிய கார்லாம் ஓடுது சார், இந்தியா அமெரிக்காவோட கார் இங்கே ஓடுது சார், இந்தியா இஸ் டூயிங் குட் சார். ஒரு எக்ஸ்பர்ட் கேட்டிங்கன்னா ஒத்துக்க மாட்டார். எப்படின்னீங்கன்னா ஸ்டில் இன்ஃப்ளேஷன் பர்சிஸ். எப்படி ₹1 என்னங்க, என்ன வாங்குவீங்க ₹1 இந்தியாவில் சொல்லுங்க? பிச்சைக்காரன் கொடுத்தீங்கன்னா ₹1 வச்சுட்டு போயிடும், வாங்க மாட்டோம். இங்கே அமெரிக்கால 1 சென்ட் இருக்குது, 1 பைசா இருக்குது. 1 சென்ட்டுங்கிறது 1 பைசா. அந்த 1 பைசா இருக்குது. நம்ம இந்தியாவில் ₹1 மதிப்பு இல்லாமல் போகுது, ₹2 மதிப்பு இல்லாமல் போகுது. அது இருக்கிற வரைக்கும் இன்ஃப்ளேஷன். ஸோ நீங்கள் சம்பளம் நிறையா வாங்கலாம், ஆனால் அதுக்குண்டான செலவு பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், காமர்ஸ் படிக்கிறோம் தெரியும். ஸோ பேங்கிங் இதில் ஸ்மால் சேவிங்ஸில் ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மால் சேவிங்ஸை என்கரேஜ் பண்ணுறது. அப்புறம் வந்து காமர்ஸில் இன்னொன்று பண்ணலாம். எப்படின்னா ரிசர்ச்சில் ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர். தொழில் முனைவோருடைய ஆர்வம் இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு ஒரு கொஸ்டின். பையனை கேட்டிங்கன்னா படித்து வேலைக்கு வர்றாங்க, சரி எனக்கு கிளர்க்கு வேலை இருந்தால் போதும் சார். உன்னுடைய மைண்டே எப்படி தரும்? நான் தொழில் முனைவராக மாறணும், நான் பில் கேட்ஸ் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பையன். பார்த்தீங்கன்னா 100 ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப், கிளரிக்கல் ஜாப், அல்லது ஏதோ ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணணும். நினைக்கிறது தப்பு இல்லை, சம்பளம் வேணும். தொழில் முனைவர் ஆகுறதுன்னா அதுக்கு வசதி வேணும்ல சார். என்ன சார் பேசுறீங்க, அமெரிக்காவில் உட்காந்துட்டு? இதெல்லாம் நீங்க நினைப்பீங்க. நிறைய தொழில் முனைவருடைய கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் கொடுத்தேன். அங்கே பாரத பிரதமர் நான் அங்கே டீச் பண்ணும்போது 96ல் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் மூலயமா லோன், அந்த லோனை வாங்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் லோனை வாங்கிடுவான். இன்ஃப்ளூயன்ஸை வச்சு லோனை வாங்குவான், என்ன ப்ராடக்ட்னு தெரியாது. சரி, காமர்ஸில் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம், முடிஞ்சால் மாற்றுங்கள், பரவாயில்ல. ஸோ இப்படி காமர்ஸில் பண்ணலாம். சோஷியல் ஒர்க்கு இங்கே உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். என்ன சார் காமர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்காரு, இவர் சோஷியல் ஒர்க்கு பேச மாட்டேங்கிறாரு. சரி, இப்போ இதான் பாரு நான் சொன்ன கருத்து. நிறைய பேர் பார்த்தா கீழே விழுகிறத ஐசக் நியூட்டன், அவரு தான் அதுக்கு ஒரு டீப்பர் இன்சைட் வந்தார். ஸோ இது வந்து ஒரு எனக்கு பிடிச்ச வாசகம். என்னுடைய டீச்சிங் ஃபிலாசபியில் எல்லா இடத்திலும் நான் இதை எழுதுவேன். வை, வாட், வேர், இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஸோ இப்படி ஒரு ரிசர்ச். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் இதெல்லாம் நீங்கள் அவனுக்கு ஆர்வத்தை நீங்கள் உண்டு பண்ணணும் டீச்சர்ஸ். அதுக்கு உண்டான ரிசர்ச். நீங்கள் வந்து பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் சரிடா நமக்கு வேலை முடிஞ்சது, டிகிரி வாங்கியாச்சுன்னு இருக்காது. அப்புறம் தான் ஒரு ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணும். ரிசர்ச்சில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா நிறையா, உங்களுடைய பிஹெச்டி இருந்தாலும் சரி, நீங்கள் தனிப்பட்ட ரிசர்ச்சாக இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பு நாட்டுக்கு எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வரலாம்னு எழுதணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தீசிஸில் அது இருக்கிறது. பாலிசி ரிசர்ச் யாரும் பண்ணுறாங்களா? இல்லை. சரி, இப்போ சோஷியல் ஒர்க்குக்கு வந்தேன். சோஷியல் ஒர்க் கொஞ்ச நேரம் பார்ப்போம். அவங்க நிறைய பேர் காத்துட்டு, லேபர் வெல்ஃபேர் இருக்குது, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இருக்குது, அப்புறம் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சொல்கிறாங்க, இன்னொன்று கிளினிக்கல் சோஷியல். இன்னைக்கு நீங்கள் கதையில் நிஜமெல்லாம் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஃபேமிலிஸில் ப்ராப்ளம், சூசைடல் டெண்டன்சி நிறைய பேருக்கு இருக்கு. இது வந்து சோஷியல் ஒர்க்கர் என்ன பண்ணுறாரு, சோஷியல் ஒர்க் படித்தவங்க சைக்காலஜிஸ்டில் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, இவனுக்கு டிப்ரெஷன் இருக்குது சார், ஆன்சைட்டி ஸ்கேல் ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் மெஷர் பண்ணுவோம். அதுதான் ரிசர்ச். அவருக்கு சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் பேசலாம், டாக்டர்கிட்டே பேசலாம், சைக்காட்ரிஸ்ட்டை என்ன சார் பண்ணலாம், இவன் சூசைடல் டெண்டன்சி நிறையா இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூசைடல் டெண்டன்சி யூத்துக்கு நிறையா இருக்குது, யங் பீப்புளுக்கு நிறைய சூசைடல் டெண்டன்சி இருக்குது. அப்புறம் இன்னும் சில உங்களுக்கு விமெனுக்கு வருது, டொமஸ்டிக் வயலன்ஸ். மென் ரொம்ப கம்மி தான் சூசைடல் டெண்டன்சி. கிளினிக்கல் சைடு
இதை நீங்க ரிசர்ச் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணலாம், அது எப்படி அட்ரஸ் பண்ணலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், எனக்கு கொஞ்சம் கஷ்டமானது. அப்புறம் இன்னொன்று, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் படித்தவங்க, கம்யூனிட்டியினுடைய டெஃபினேஷன் என்னன்னு ஒரு இங்கே சொன்னவங்க ரொம்ப பிடிச்சது. கம்யூன், கம் ஃபார் த யூனிட்டி, கம்யூனிகேஷன்லேருந்து வந்த வேர்டு தான் கம்யூனியன், கம்யூனிட்டி. சர்ச்சில் கம்யூனியன் கொடுக்குறாங்க, கம்யூனியன், ஹேவ் எ ஃபெல்லோஷிப், கம்யூனியன் அப்படிங்கிறாங்க. கம்யூனிட்டி, இன்னைக்கு கம்யூனிட்டி ஒரு பவர்ஃபுல் வேர்டு. கம் ஃபார் தி யூனிட்டி, கம்யூனிட்டி பேங்க், கம்யூனிட்டி காலேஜ், கம்யூனிட்டி சென்டர், இதெல்லாம் நிறைய வந்தாச்சு. கம்யூனிட்டி பேங்க்னு இருக்கு, இந்தியாவிலே இருக்குது. இப்போ கம்யூனிட்டி ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. என்ன செய்யலாம் கம்யூனிட்டி, சமுதாயம் என்ன செய்ய போறீங்க, நாட்டுக்கு நீங்க நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? அதாவது எல்லாம் எல்லாருமே கண்டுபிடிப்புல முன்னாடி வர முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கவர்மெண்ட் நிறைய இருக்கு. ரிசர்ச் பண்ண சோசியல் ஒர்க் படிச்சவங்க ஸ்லைட்லி கொஞ்சம் உங்க இதுலயும் கொஞ்சம் டிவியேட் பண்ணி பண்றது தப்பு இல்லை. அதாவது இந்தியாவில் பென்ஷன் வாங்குறவங்க இருக்கிறாங்க, அவங்களும் எங்களுக்கு 10 சார், காசு 10 சம்பளம் வாங்குறவன் இருக்கான், 1 லட்சத்துலயும் பிழைக்கிறவன் இருக்கான், 5,000 சம்பளத்திலையும் பிழைக்கிறவன் இருக்கான், 10,000 சம்பளத்திலையும் பிழைக்கிறவன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு பென்ஷன் இல்லை, புதுசா ஜாயின் பண்ண பென்ஷன் இல்லை, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் பென்ஷன் பத்தி இல்லை. உண்மையான காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஏன்னீங்கன்னா ரிசல்ட்ஸ் காட்டணும், இல்லாட்டி நீங்க வேலை செய்யணும். பட் பென்ஷன் இல்லைன்னு சொல்லி பாதி பேர் இப்ப கவர்மெண்ட்ல ஃபைட் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன். பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் ப்ராப்ளம், வயலன்ஸ் ப்ராப்ளம். எங்க பாருங்க வயலன்ஸ், இதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கிறீங்களா? எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு, நாட்டினுடைய அமைதி சீர்குலைவு. இதுக்கெல்லாம் நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம்லையோ அல்லது தனிப்பட்ட முறையில் ரிசர்ச்சோ பண்ணலாம். எந்த ரிசர்ச்சுமே நான் சொல்ல பாருங்களேன், டு ட்ரா எ மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன். எந்த ஒரு ஆராய்ச்சியுமே ஒரு மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன் கொடுக்கணும், சஜஷன் கொடுக்கணும். ஒரு கன்க்ளூஷன் இன்னொரு ரிசர்ச்சுக்கு அடித்தளம். நல்லா புரிஞ்சுக்க. அதாவது ஒரு ரிசர்ச் இன்னொரு ரிசர்ச்சுக்கு அடித்தளம். ஒருத்தர் கன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பாரு, அடுத்தது இன்னொருத்தர் அந்த கன்க்ளூஷனை இல்லை சார் இது இல்லை, நாங்கள் வேற மாதிரி ஒரு இப்பெல்லாம் வேற மாதிரி அது மாறிடுச்சு, எங்களுடைய கன்க்ளூஷன் வேற, நீங்க கன்க்ளூட் பண்ணும்போது உங்க காலத்துல எப்படி இருக்குது, எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நாங்களே சின்ன பையனாக இருக்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரங்க் டயல்னு ஒன்று இருக்குது, எஸ்டிடி கால் வெயிட். மெட்ராஸ்க்கு பேசுறதுனா கோயம்புத்தூர் புக் பண்ணணும், டெலிஃபோனிக் சரி. அப்போ அவன் கூப்பிடுவோம், எஸ்டிடி ட்ரங்க் டயல் வருது. இப்போ யாருங்க எஸ்டிடி பண்ணுறாங்க இன்னைக்கு? ஏன்னா ஐஎஸ்டி பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க சொல்லுங்க? வாட்ஸ்அப்லேயே எல்லாம் வந்தாச்சு. எல்லா இதுலேயும் வாட்ஸ்அப்பில் பேசுகிறான், ஸ்னாப் சாட்டு, அப்புறம் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் எல்லாம் அதுலேயே பண்ணுறாங்க, எல்லாமே ஆன்லைன். ஸோ அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாச்சு. ரிசர்ச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு. நாங்களாம் லைப்ரரியில் உட்காந்து கரண்ட் கண்டென்ட் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடுச்சு, வருது, அழகாக வருது. ஆனால் கூகுளில் மாத்திரம் சர்ச் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணக்கூடாது, நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணணும், நிறைய படிக்கணும். ஒரு டாபிக் சூஸ் பண்ணக்கூடாது, நிறைய படிக்கணும். எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யக்கூடாது, மற்றதிலிருந்து எடுத்து நானும் அதே மாதிரி பண்ணணும்னு செய்யக்கூடாது. சிலவங்க அகடமிக்காக பண்ணுறாங்க, தொலைஞ்சு போகுது. ரியலாக பண்ணுங்க. இப்போ இந்த அட்வான்ஸ்ட் வந்துருக்கு, இவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் ஏங்க இன்னும் மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்? ஏன் சண்டை போடுறான்? ஏன் அவன் மாற மாட்டானா? கல்வி அவனை மாத்துறது இல்லையா? இதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீகம் இருக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஆன்மீகத்தில் இருக்கவன் இன்னும் மோசமா இருக்கான். ஆனா அது இண்டிவிஜுவலா நான் சொல்றேன், தனிப்பட்ட உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளுக்கு நம்ம அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்குதா? அதுக்கு நம்ம ஒரு முன்னோடியா இருக்கிறோமா? எஸ்எம்எஸ் காலேஜில் ரிசர்ச் பண்ணார் சார், அருமையான ரிசர்ச், லேபர் லால பண்ணியிருக்கோம்.
ஏன் இன்னும் சைல்டு லேபர் இருக்குது? சைல்டு லேபர் பற்றி ஒரு நேஷனல் லெவலில் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஏன் இன்னும் சைல்டு லேபர் இன்னும் மாறலையா? ரைட்டு. இன்னும் வந்து ஏன் பாவர்ட்டி இருக்குது, ஏழ்மையா இருக்குது? இன்னும் வந்து ஏன் மக்கள் ஒரு நிறைய பேர் வளர முடியல, அப்படியே தான் இருக்கான். ஏழை ஏழையா இருக்கான், பணக்காரன் பணக்காரனா இருக்கான். ஏன் சார் இன்னும் திருடுறான்? இதெல்லாம் வந்து சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவம், ஆராய்ச்சிக்குள்ள ஒரு சப்ஜெக்ட். இந்த ஆராய்ச்சியில கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது. பட் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ஆராய்ச்சி பண்ணி புக் எழுதுங்க. அதுக்குண்டான ஒரு நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கு, யூடியூப் இருக்குது, எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு. எஸ்எம்எஸ் காலேஜ், ஷேர் அண்ட் குரூப், இப்படி இருந்த ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து பிரைம் மினிஸ்டர் டேபிளுக்கு போகணும். உங்களுடைய ரிசர்ச் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய டேபிளுக்கு போகணும். அதுதான் ரிசர்ச், உண்மையான ரிசர்ச். கண்டுபிடிப்புகள் ஒன்று இருக்கு, அது அப்ளை பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்லைடை நீங்கள் பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் ரிசர்ச்னுடைய இது பாருங்க. சயின்டிஃபிக் மெத்தட்னா டாபிக் போடுவோம், ஸ்லைடு போடுறாருன்னா சயின்டிஃபிக் மெத்தட் வந்து ஹைப்போதீசிஸ் இருக்கணும், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரிசர்ச் ஏரியா இருக்கணும், ஆப்சர்வேஷன்ஸ் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்போதீசிஸ், டெஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அனலைசிங் டேட்டா, ரிசர்ச் டாபிக் வந்து நிறைய படிச்சு நீங்க கிளாரிட்டி இருந்தால் தான் டாபிக் சூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து நீங்க அந்த நிறைய கன்க்ளூஷன்ஸை வாசித்து பார்க்கணும். அனாலிசிஸ், ஒரு ஹைப்போதீசிஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஹைப்போதீசிஸ் வேணுமா சார் சயின்ஸ்ல ரிசர்ச்ல? ஹைப்போதீசிஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நிறைய ரிசர்ச் இருக்கு, மெத்தட்ஸ், லிட்ரேச்சர் ரிசர்ச், அப்புறம் காரிலேஷன் ஆஃப் ரிசர்ச், அப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்னு ஒரு மெத்தட் இருக்கு. எக்ஸ்ப்ளோரேட்டரினா புது ஃபீல்டில் ஒரு ரிசர்ச் பண்றீங்க, யாருமே பண்ணாத ஃபீல்டு, இட்ஸ் கால்ட் எக்ஸ்ப்ளோரிங் இன்டு நியூ ஃபீல்ட். அதுக்கு ஹைப்போதீசிஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதீசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒருத்தருக்கு 50 வயசு ஆகுது, அவருக்கு அடிக்கடி வேர்வை வந்துட்டு இருக்குது, டயர்ட் ஆகுறாரு. அவர் நினைக்கிறார் ஹைப்போதீசிஸ் ஒரு இமேஜினரி ஸ்டேட்மெண்ட். ஹைப்போ மீன்ஸ் நாட் ரியல். ஹைப்போகாண்ட்ரியான்னு ஒரு டிசீஸ் இருக்குது. ஹைப்போ மீன்ஸ் இட்ஸ் நாட் அ ஃபேக்ட், பட் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் நீங்கள் நினைக்கிறீங்க. சுகர் ப்ராப்ளம் இருக்கும்போது வீட்லேயும் சொல்கிறாங்க, போங்க சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, பிளட் சுகர். அப்போ ஒரு பிளட் சுகர் டெஸ்ட் பண்ண ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, பிளட் சுகரை ட்ரா பண்ணுறாரு, எடுக்கிறாரு, பிளட் சுகரை டெஸ்ட் பண்ணுறாரு, டாக்டர் கூப்பிடுறாரு. நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் நார்மலாக தான் இருக்குது. இப்போ நான் ஒரு மெடிக்கல் டாக்டர் சொன்னேன், ஒரு டெஸ்ட் வந்து சுகர் பண்ணும்போது இட்ஸ் நாட் அ கன்க்ளூசிவ் டெஸ்ட். அடுத்த தடவை நீங்கள் பண்ணும்போது சுகர் இருக்கலாம். ஸோ ஒரு 5-6 முறை டெஸ்ட் பண்ணாதான் சுகரை நீங்கள் 10 முறையே பண்ணணும், நீங்கள் நிர்ணயிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஹைப்போதீசிஸில் பார்த்தீங்கன்னா சுகர் நினச்சிட்டு போகிறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹைப்போதீசிஸ் இது சாரி பிளட் சுகர் இல்லை சார், பட் யூ ஹாவ் இஷ்யூஸ் வித் யுவர் லங்ஸ். பார்த்தீங்களா, அவர் என்ன நினச்சிட்டு போனார், சுகர் ப்ராப்ளம் நினச்சிட்டு போனார். டாக்டர் சொல்கிறது என்ன, இப்போதைக்கு உங்களுக்கு சுகர் பிரச்சனை இல்லை, பட் உங்கள் லங்ஸில் இஷ்யூஸ் இருக்குது. எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்து சொல்கிறாரு. ஸோ வாட் வாஸ் இஸ் ஹைப்போதீசிஸ்? சுகர், பிளட் சுகர். பட் இஸ் ஃபேக்ட் இஸ் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சாங்க, டயக்னோசிஸில் இஷ்யூஸ் வித் இஸ் லங்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹைப்போதீசிஸ், டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதீசிஸ். ஸோ இப்படி இருக்கும்போது ரிசர்ச் ரொம்ப அட்வான்ஸ்டாக இன்னைக்கு இருக்குது. எல்லா ரிசர்ச்லையும் ஹைப்போதீசிஸ் இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய அகடமிக் ரிசர்ச்சில் ஹைப்போதீசிஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, சாம்பிளிங் எல்லாம் ஒரு பெரிய ஒரு அதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட். நான் நடத்தும் நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்துகிறேன் சாம்பிளிங். இப்போ இதே பிளட் சுகருக்கு பிளட் சாம்பிள் எடுக்கும்போது நிறைய டெஸ்ட்டு பண்ணாங்கன்னா சாம்பிள் 3 சிரிஞ்சு எடுப்பான். அந்த 3 சிரிஞ்சு எடுக்கும்போது என்ன இவ்வளோ பிளட் எடுக்கிறாங்கன்னு நினைப்போம். எல்லா டெஸ்ட்டும் பண்ண முடியும். என்னைக்குமே சாம்பிள் லார்ஜ் சாம்பிள் இருந்தால் தான் அக்யூரசி இருக்கணும், ப்ரிசிஷன் வரும், டெஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் ரிசர்ச் ஸ்டடிலையும் சாம்பிள் வந்து கம்மியாக இருக்கக்கூடாது, அதிகமான சாம்பிள் இருக்கணும். ஒரு சோறுக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், அப்படியே கலக்கி சோறு வெந்துட்டு இருக்கும். அந்த காலத்துலலாம் பொங்கிட்டு இருக்கும், கரண்டியை வச்சு கலக்கி ஒரு 2-3 பருக்கு எடுத்து பார்ப்பாங்க, சோறு வெந்திருக்காரு.
அதான் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள். சாம்பிள் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், அப்போதான் ப்ரிசிஷன் அக்யூரசி இருக்கும். நிறைய சாம்பிள் எடுக்கும் பொழுது உங்களுடைய ரிசர்ச் வந்து இட் வில் பி அக்யூரேட் டு ட்ரா எ மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் ஆஃப் ஹைபோதசிஸ், சயின்டிஃபிக் மெத்தட். அப்போ அனலைஸ் பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணும்போது இவனுக்கு இன்னும் இருக்கா. அப்புறம் இன்னொன்று ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் பேஜை ஃபில்அப் பண்ணுவாங்க. 300 பேஜ் யூனிவர்சிட்டியில் அப்படி கொடுத்துருக்காங்க, 250 பேஜ். உண்மைதான், நிறைய அனலைஸ் பண்ணுறது, என்னென்னத்தையோ பண்ணி ரிசர்ச் எல்லாம் போட்டு மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறது. யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா என்ன நான் கேள்வி கடைசியை வச்சுக்கலாம், அது நல்லா, ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் நிறைய போடணுமா சார்? அப்படிலாம் கிடையாது. எந்த ரிசர்ச்சில் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. அனாலிசிஸ் இருந்தால் நல்லது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் போடுறது நல்லது, இவ்வளோ புள்ளி விவரம் கொடுக்கறது நல்லது. ஆனால் பார்த்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் டேட்டான்னு நிறைய கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு ஒன்றொன்னா கம்பேர் பண்ணுறது, லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கம்பேர் பண்ணுறது, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கம்பேர் பண்ணுறது, இதை கம்பேர் பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது நல்லது தான். ஒரு ஃபேக்டர் கம்பேர் பண்ணுங்க, ஏஜ் வைஸ் பிளட் சுகர், ஏஜ் வைஸ் திஸ் டிசீஸ், ஏஜ் வைஸ் எக்கனாமிக் டேட்டா, ஏஜ் வைஸ் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏஜ் ஒன்றை மாத்திரம் பண்ணலாம். அதுதான் மீனிங்ஃபுல் ரிசர்ச். நிறைய கொடுக்குற தப்புன்னு சொல்ல வரல, உங்கள் ஃபோக்கஸ் போய். இப்போ எனக்கு ஒருத்தர் வந்தார் ஒரு நாளைக்கு முன்னாடி, இப்போ நான் இந்தியாவில் இருக்கும்போது, சார் ப்ராஜெக்ட் கிடைக்கல, கவர்மெண்ட்டுக்கு எத்தனையோ எழுதி சார் பாருங்க 300 பேஜ் எழுதியிருக்கேன். சொன்னாங்க சார், டேபிள் எடுத்து அத்தனையும் எடுத்து போட்டு 4 பேஜில் நானே உட்காந்து டைப் அடித்தேன். ஒரு வாரத்தில் பணம் சாங்ஷன் ஆயிடுச்சு. 1 லட்சம் தான் கேட்டேன் எய்ட்ஸ் ப்ரோக்ராம். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. எல்லாரும் பண்ணுற ஐடியா கொடுத்தீங்கன்னா அவங்க அது வந்து நல்லா இருக்காது. யாருமே பண்ணாத ஏரியாவில் ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு ப்ரோக்ராம் அந்த ஏரியாவில் யாரும் பண்ணல. 2வது பட்ஜெட்டிங் கிளியராக போகணும். 3வது மெத்தடாலஜி அப்ரோச் கிளியராக இருக்கணும். மெத்தடாலஜி அப்ரோச் ரொம்ப கிளியராக இருக்கணும். இப்போ இங்கிலீஷில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. இங்கிலீஷில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், ஒரு இடிமிக் எக்ஸ்பிரஷன் ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கேட்டிருக்கேன் இங்கிலீஷில், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஒயிட் எலிஃபென்ட்? இது ஒரு இடிமிக் எக்ஸ்பிரஷன். எனிதிங் விச் இஸ் எக்ஸ்பென்சிவ் இஸ் ஒயிட் எலிஃபென்ட். இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் இடியமிக்கில் ஒரு ரிசர்ச் பண்ணேன். ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கேட்டாங்க, இந்த இடியமே எனக்கு தெரியாது, நான் 3 வருஷம் டீச் பண்ணிட்டுருக்கேன் இங்கிலீஷ், இதை பற்றி நான் கேள்விப்பட்டது இல்லை சார், ரிசர்ச் பண்ணி நான் டெவலப் பண்ணி ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிகேஷன் போவாங்க. மேடம் என்னது சாதாரண விஷயமா? ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிகேஷனில் நான் போய் உட்கார முடியுமா? ஏன் சார் இவ்வளோதும் எழுதியிருக்கிறீங்க, உங்களுடைய பப்ளிகேஷன் ஆக்ஸ்ஃபோர்டில் வரணும்னு நினைங்க சார். இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இன் அமெரிக்கா, அது ஒரு இடிஎம் ரிசர்ச் பண்ணி இந்த காலத்துக்கு அது எப்படி அது பிரயோஜனம். ஸோ இதுதான் ரிசர்ச், வெரி கான்செப்ட்லைஸ் நான் பண்ணுறோம். நான் சீக்கிரம் முடிக்கிறேன், அவ்வளோதான். ரிசர்ச் என்பது என்ன? 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். நடைமுறைக்கு ஒத்து வர காரியங்களை இன்டர்பிரேட் பண்ணலாம், நடைமுறைக்கு அது கொண்டு வர மாதிரி இருக்கணும். ரிசர்ச் சோசியல் ஒர்க் இருக்கவங்க நிறைய பண்ணலாம். எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் ரிசர்ச். எல்லாருமே இதை ரிசர்ச் பண்ணிப்பாங்க, பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்க லீவ் நாள்லயோ வெக்கேஷன்லயோ. பொதுவாக இப்போதைக்கு ஒரு ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்லையும் சரி, எய்டட் காலேஜ்லையும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு என்ரோல்மெண்ட்டே நிறைய இல்லை சார். இங்கேயும் அதே தான் இருக்குது அமெரிக்காவில். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கூட என்ரோல்மெண்ட் வர மாட்டேன். கெமிஸ்ட்ரிக்கு என்ரோல்மெண்ட் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட். லிட்ரேச்சருக்கு அப்புறம் எப்படி வரும்? காமர்ஸுக்கு எப்படி வரும்? இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் நம்ம காலேஜில் என்ரோல்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல என்ரோல்மெண்ட்டே இல்லை. ஏன் இல்லை? அது ரிசர்ச் பண்றீங்களா?
பண்ணி பார்க்குறீங்களா? இப்போதைக்கு என்ரோல்மெண்ட்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு நிறைய ஆட்கள் வர மாட்டேங்க. என்ன காரணம்? ரிசர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதனுடைய கண்டுபிடிப்பு எப்படி ரிசர்ச் பண்றது சார்? உட்கார்ந்துட்டு பேசுறீங்க. ஒரு ஒப்பீனியன் சர்வே எடுங்க. மக்கள்கிட்ட ஒரு கருத்துக்கள் கேளுங்க. ஒரு 100 பேர்கிட்ட கருத்து கேளுங்க. பேரண்ட்டு கேளுங்க, ஸ்டூடெண்ட்டு கேளுங்க, படிச்சுட்டு போனவங்ககிட்ட கேளுங்க. ஏன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மதிப்பு இல்லாமல் போச்சு? ஏன் வேல்யூ இல்லையா? படித்தா வேலை கிடைக்காதா? நிறைய பேர் கேட்பான், படித்தா வேலை கிடைக்குமா? நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், a certificate gives you an eligibility for your candidature, but there is no job guarantee. Your job is based on your skills. இந்த படிப்பெல்லாம் நமக்கு ஸ்கில்லை உண்டு பண்ணுதா பாருங்க, ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன கேட்குறான், நான் அமெரிக்காவில் படிக்கவே மாட்டேன் சார், ட்ரக் ஓட்டுறேன், ட்ரக்கில் ஒரு நாளைக்கு $300 சம்பாதிக்கிறேன். ஆன்லைன் டிஜிட்டல் வேர்ல்டு, we are living in digital world, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் சார். அதுக்கு தான் சொல்லி ஒரு நான் ப்ராஃபிட் நடத்துறவருக்கு ஒரு ஸ்டேட்டில் ஒரு இன்கமே இல்லை, அந்த கவர்மெண்ட்டுக்கு இன்கம் இல்லை. அவர் நான் ப்ராஃபிட் தொண்டு நிறுவனம் டைரக்டர் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்டாண்டில் நம்ம ஹாலோ பிளாக் செய்யலான்னு கண்டுபிடிச்சாரு, பிரிக்ஸ். அந்த ஸ்டேட்டுக்கே ரெவென்யூ, அந்த மண்ணை எடுத்து மற்ற ஸ்டேட்டுக்கு கொண்டு போனாங்க. நல்ல வியாபாரம், கண்டுபிடிப்பு. இது ஒரு கண்டுபிடிச்சார் ஒருத்தர், ஒரு நான் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அப்புறம் இன்னொரு ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப எளிமையாக ஒரு கம்பெனிக்கு ஒரு இது சஜஸ்ட் பண்ணார். ஒரு கம்பெனி வந்து லாஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு MBA படித்தவர் அப்பாயின்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாருன்னா, பேபி ஃபுட் தயார் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி வந்து பர்த் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்கன்னா எப்படி பேபி ஃபுட் செய்யலாம்? அதனால அந்த மேனுஃபேக்சரிங் இதையே மாற்றி பேபி ஒரு 5 வயசு குழந்தைகளுக்கு துணி செய்யுங்க சார்னு சொல்லி ஒரு கார்மெண்ட்ஸ். ஸோ அப்படியே அவருடைய இது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணோன்னா அவங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. இப்படித்தான் கண்டுபிடிப்புகள் அவர் கண்டுபிடிச்சார். அப்புறம் ஒருத்தர் வெஜிடேரியன் ஹோட்டல் ஆரம்பிச்சார் 1983ல. நான் சமீபத்தில் இந்தியா போகும்போது அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். 1983 எங்க இருக்குங்க? அந்த ஓனர் போய் ரிசர்ச் பண்ணார். ஒரு 100 பேர்த்துக்கிட்ட ரிசர்ச் பண்ணார். அவர் ஒரு PhD கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஹோட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கு. இன்னும் நடக்குது. 83 இங்க நான் போய் சாப்பிட்ருக்கேன் அடிக்கடி. போய் இந்த கம்யூனிட்டியில பண்ண ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சாருன்னா, குவாலிட்டி வெஜிடேரியன் ஹோட்டல் இங்கே கிடையாது. ஆரம்பிச்சார் சார் 83லேருந்து இன்னைக்கு கணக்கு போடும். எவ்வளோ வருஷம்? 1983லேருந்து இது வரைக்கும் அந்த ஹோட்டல் ரன் ஆகுது. இதுதான் ரிசர்ச். அவர் கண்டுபிடிச்ச ஃபேக்ட். அவர் தீசிஸ் பண்ணல, ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் குவாலிட்டி ரிசர்ச் பண்ணுங்க, பாலிசி ரிசர்ச் பண்ணுங்க. ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட வாழ்க்கையில். அதுதான் என்னுடைய கருத்து. அதாவது நல்ல ஆராய்ச்சி ஒன்று மேற்கொள்ளுங்க. பொருளாதாரத்துக்கு, நம்முடைய ப்ரொஃபஷனுக்கு பையன் நாளைக்கு போனான்னா இந்த ரிசர்ச் நீங்கள் பண்ணி பாருங்க. ஏன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் என்ரோல்மெண்ட் வர்றதில்ல ஸ்டூடெண்ட்? இங்கே அமெரிக்காவிலையும் இதே ப்ராப்ளம் தான். ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க யூனிவர்சிட்டியில், நீங்கள் அட்மிஷன் கொண்டு வராட்டி டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஏன் சார்? ஸ்கோப் இல்லாமல் போகுது. என்ன காரணம்? இப்போ சிலபஸை மாற்றணுமா, இல்லை மக்களுடைய மனநிலையை மாற்றணுமா? இதுதான் மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன். ஆகவே இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். நான் இன்னும் ஹைபோதசிஸை டீப்பாக போகல. இன்னும் ரிசர்ச் மெத்தட்ஸில் என்னென்ன ஏரியாவில் பண்ணலாம், எப்படி சயின்டிஃபிக் மெத்தடை சாம்பிளிங்கில் கொண்டு வரலாம், அது வந்து இன்னொரு செஷன் எடுக்கலாம். பட் ஐ விஷ் யூ குட் லக் ஆல் ஆஃப் யூ. SMS ஆல் த குரூப்ஸ். நான் பேசிகிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்காது, பட் நான் ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும்னு நினச்சேன். பட் உங்களுடைய குரூப் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் அதை ஆன் பண்ணி என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் பிகம் அ குட் ரிசர்ச்சர், பிகம் அ ரோல் மாடல், நாட் ஓன்லி a டீச்சர், யூ ஷுட் பி a philosopher, ஃப்ரெண்ட், கைட் அண்ட் philosopher. நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஆனால் சம்டைம்ஸ் யூ மஸ்ட் பி ஹிஸ் ஃப்ரெண்ட், ஹிஸ் கைட் அண்ட் philosopher. நீங்கள் லிட்ரேச்சரில் கூட போயமெல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள். வாழ்க்கைக்கு நிறைய முறையான போயத்தை நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்து ரிசர்ச் பண்ணி எழுதுங்க.
பிகம் அ குட் ரிசர்ச்சர். நம்ம எஸ்எம்எஸ் காலேஜ், நான் டீச் பண்ண காலேஜ், சேரன் குரூப்ல இருக்கக்கூடிய காலேஜ், திருப்பூர்ல இருக்கக்கூடிய காலேஜ், இவங்க ஒருத்தர் யாராவது நீங்க பண்ண ரிசர்ச் பப்ளிகேஷன்ல வரணும், இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன்ஸ்ல வரணும். உங்களுடைய ரிசர்ச் ஆராய்ச்சி குறிப்பு அரசாங்கத்துக்கு போகும். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இன்க்ளூடிங் அவருடைய நம்முடைய தலைவர், தேச தலைவர்கள் டேபிளுக்கு கூட ரிசர்ச் போகும். அதான் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.